அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் ஆன்மீக மருத்துவம் என்ற யூடியூப் சேனலின் வாயிலாக உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நாம் தெரிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய சேவையை கபூல் செய்வானாக. சென்ற வீடியோவிலே இறுதியாக நாம் சொல்லியிருந்தோம், அஜ்வா பேருத்தம்பளம் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் என்று நாம் சொல்லியிருந்தோம். அஜ்வா பேருத்தம்பளம் என்பது மிக பெரும் ஒரு பாக்கியம் பொருந்திய பழம், சொர்க்கத்து பழம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள், அஜ்வா பேரிச்சம்பழத்தை எவர் ஒருவர் அதிகாலையிலே 7 பேரித்தம்பழத்தை சாப்பிடுவாரோ அவருக்கு அன்றைய நாளில் செய்வினை பலிக்காது, செய்வினுடைய தீங்குகள் பலிக்காது, விஷஜந்துகள் ஏற்படக்கூடிய அந்த விஷத்தினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் பலிக்காது என்பதாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். சில ஹதீஸ்களில் இப்படி மதீனாவினுடைய அஜ்வா பேரிச்சம்பழம் என்பதாகவும் குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. மதீனாவில் கிடைக்கக்கூடிய அந்த அஜ்வா பேரிச்சம்பழத்தை நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும். அதே போல அஜ்வா பேரிச்சம்பழம் சம்பந்தமாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள், உடல் எலும்புகளை வலுவடைய செய்யும், உடலிலே பல்வேறு விதமான தீங்குகளை விட்டு பாதுகாத்துவிடும், வயிற்றில் ஏற்படக்கூடிய குடலினுடைய கேன்சரை விட்டு பாதுகாப்பு தருகிறது என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் இன்றைய காலத்தினுடைய மருத்துவர்கள். இதயத்திற்கு நல்லதென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸின் வாயிலாகவே நமக்கு அஜ்வா பேரிச்சம்பழத்தை தெரிய வருகிறது. ஒரு தடவை சஅத் ரலியல்லாஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உடல்நலம் சரியில்லை என்று சென்றிருப்பார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சிலே இதயத்திலே கை வைத்து விட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு இதய நோய் இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவத்தையும் சொல்வார்கள். நீங்கள் ஹாரிஸ் இப்னு ஹாலத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போங்க, அவங்க ஒரு மருத்துவர், அப்ப அந்த அவங்க சஹாபிட்ட போங்க, அஜ்வா பேரிச்சம்பழத்தை கொட்டையோட சேர்த்து அரைத்து தர சொல்லி சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு இதய நோய் போயிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதா ஹதீஸ் கிரந்தங்களிலே அபூதாவுதிலே காணப்படுகிறது. அஜ்வா பேரிச்சம்பழம் என்பது மிகப்பெரிய ஒரு பரக்கத். இந்த அஜ்வா பேரிச்சம்பழத்தை பத்தி நம்ம சொல்லுவோம்னு சொல்லி போன வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த கமெண்ட்கள்ல ஒரு கமெண்ட் என்னன்னு கேட்டா, ஹஜரத் ஆண்மை அதிகரிப்பதற்காக நீங்க ஏதாச்சும் ஒரு சொல்லுங்க, டிப்ஸ் சொல்லுங்களே நம்முடைய மார்க்கம் சம்பந்தமா சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தது இந்த அஜ்வா பேரிச்சம்பழம். எப்படி அதை சாப்பிடுற முறையில தான் இருக்கு. அஜ்வா பேரிச்சம்பழத்தை பாலையும் தேனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி தயாரிப்பு செய்து அதை தினமும் சாப்பிட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா அதன் மூலமாக ஆண்மை பலம் அதிகரிக்கும். அன்றைய காலத்து அரபிகளிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்னன்னு கேட்டா அஜ்வா பேரிச்சம்பழம் கொட்டைகளை எடுத்து அதை பொடி பண்ணி காலையில வெது வெதுப்பான நீர்ல ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிப்பாங்களாம். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்மையினுடைய சக்தி ஆற்றல் இருந்தது என்பதாக காணப்படுகிறது. இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட தகவல்கள். அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்துக்கனியான அஜ்வா பேரிச்சம்பழத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி அதன் மூலமாக உடலிற்கும் உள்ளத்திற்கும் பல்வேறு விதமான நலன்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அந்த 7 பழங்களை நல்ல முறையிலே சாப்பிட்டு செய்வினை விட்டு பாதுகாத்தல்ல நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. அஜ்வா பேரிச்சம்பழத்தினுடைய சிறப்பை உணர்ந்து அதை பயன்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தெரிஞ்சதை வைத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.